வணக்கம் மக்களே! டூ யூ நோ சீரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோல ஜோஹோ சிஆர்எம்ல உள்ள மாஸ் கன்வெர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். மாஸ் அப்டேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன மாஸ் கன்வெர்ட் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறீங்களா? அத நான் உங்களுக்கு சொல்றேன். மாஸ் அப்டேட்ல என்ன பண்ணுவீங்க? பல்கா ரெக்கார்ட செலக்ட் பண்ணி நம்ம மாஸ் அப்டேட் பண்ற மாரி இருக்கும். மாஸ் கன்வெர்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பல்கா ரெக்கார்ட செலக்ட் பண்ணி நம்ம அத கான்டாக்ட், அக்கவுண்ட் மற்றும் டீலா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பொதுவா ஒரு ரெக்கார்ட கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ள கன்வெர்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம அக்கௌண்ட், காண்டாக்ட் மற்றும் டீலாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாஸ் கன்வெர்ட் இருக்கனால பல்க் ரெக்கார்டை செலக்ட் பண்ணி எளிதாக நம்மளால் காண்டாக்ட், அக்கௌண்ட் மற்றும் டீலாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். மாஸ் கன்வெர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லா லீட்ஸையும் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லீட்ஸ் ஃபில்டர் வச்சு நம்ம பல்க் செலக்ட் பண்ணி மாஸ் கன்வெர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை குறிப்பிட்ட லீட்ஸை மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்றபடி நம்ம கஸ்டமைஸ் ஃபில்டர் கிரியேட் பண்ணி ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணிக்கணும். நான் ப்ரீ குவாலிஃபை லீட்ஸை மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதனால் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பல்க் செலக்ட் பண்ணி மாஸ் கன்வெர்ட் கொடுக்குறேன். காண்டாக்ட் மற்றும் அக்கௌண்ட் டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும். டீலும் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம எனேபிள் பண்ணணும். காண்டாக்ட் இமெயிலை பொறுத்து டூப்ளிகேட் ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படுது. இங்கேருந்து போகிற இமெயிலில் ஏற்கனவே ஒரு காண்டாக்ட் இருந்தது அப்படின்னா அந்த காண்டாக்ட் புதிய காண்டாக்டாக க்ரியேட் ஆகாது. ஏற்கனவே உள்ள காண்டாக்டோட மெர்ஜ் ஆகி டீட்டெயில்ஸ் மட்டும் அப்டேட் ஆகும். டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகணும் அப்படின்னா இங்கே உள்ள காண்டாக்ட் ஓனருக்கு எடிட் ஆக்சஸ் இருக்கணும். அக்கௌண்ட் கம்பெனி நேம் டீட்டெயில்ஸை பொறுத்து டூப்ளிகேட் ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படுது. இங்கே இருந்து போகிற கம்பெனி பொறுத்து ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகியிருந்தது அப்படின்னா அது ஒரு புதிய அக்கௌண்ட்டாக க்ரியேட் ஆகாது. ஏற்கனவே உள்ள அக்கௌண்ட்டோட மெர்ஜ் தான் ஆகும். டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகும். டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு அக்கௌண்ட் ஓனருக்கு எடிட் ஆக்சஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா pavi@gmail.com அப்படிங்கிற ஒரு ஜிமெயில் பேஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு காண்டாக்ட் க்ரியேட் ஆகியிருக்கு. இதை நம்ம கன்வெர்ட் கொடுக்கும்போது இது ஒரு புதிய காண்டாக்டாக க்ரியேட் ஆகாமல் ஏற்கனவே உள்ள காண்டாக்டோட மெர்ஜ் தான் ஆகும். thiago@gmail.com அப்படிங்கிற ஒரு ஜிமெயில் பேஸ் பண்ணி இங்கே காண்டாக்ட் கிடையாது. இது ஒரு புதிய காண்டாக்டாக க்ரியேட் ஆகும். ரேஸ் அண்ட் ரீச் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதனால இது ஒரு புதிய அக்கௌண்ட்டாக க்ரியேட் ஆகாது. விப்ரோங்கிற ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி அக்கௌண்ட் இன்னும் க்ரியேட் ஆகலை. அதனால இது ஒரு புதிய அக்கௌண்ட்டாக க்ரியேட் ஆகும். டீலும் க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறனால நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். டீல் நேம் அங்கே அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா லீட் நேம் அண்ட் கம்பெனி நேம் அங்கே டீல் நேமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா ஃபீல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஆட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் கொடுக்குறேன். அமௌண்ட் கொடுக்குறேன். நோட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்டேஜ் எதுவும் ஆட் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக பைப்லைனில் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கோ அதுதான் நமக்கு இங்கேருந்து போகிற டீல்க்கெல்லாம் ஸ்டேஜாக இங்கே ஆட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருவேளை இங்கே ஸ்டேஜ் செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் பைப்லைனில் ப்ரெசண்ட்டாக இல்லை அப்படின்னா பைப்லைனில் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் நமக்கு டிஃபால்ட்டாக எல்லா டீலுக்குமே அசைன் ஆகிருக்கும். இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் எதுவும் நம்ம பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லீடில் இன்னும் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணலை. அது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீட் கன்வர்ஷன் மேப்பிங்கில் அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் மேப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு அது மூலமாக பாஸ் ஆகும். மூவ் அட்டாச்மெண்ட் டூவில் பார்த்தோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் நம்ம ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அது காண்டாக்டுக்கு போகணுமா, அக்கௌண்ட்டுக்கு போகணுமா, டீலுக்கு போகணுமா நம்ம கொடுத்துக்கலாம். நான் காண்டாக்டே இந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓனர் ஆஃப் த நியூ ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகிற நியூ ரெக்கார்ட்ஸுக்கு யார் ஓனராக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மூவ் டேக்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அது காண்டாக்ட் அக்கௌண்ட் டீலுக்கு மூவ் ஆகணுமா நம்ம கொடுத்துக்கலாம். நான் மூவ் ஆகணும்னு கொடுக்குறேன். கன்வெர்ட் கொடுக்குறேன். லீட்ஸ் காண்டாக்ட் அக்கௌண்ட் டீலாக கன்வெர்ட் ஆகிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் thiago@gmail.com இமெயில் பேஸ் பண்ணி ஏற்கனவே இங்கே காண்டாக்ட் கிடையாது. அது இங்கே க்ரியேட் ஆகியிருக்கு. டேகுமே நமக்கு அப்டேட் ஆகியிருக்கு. டேக் நமக்கு காண்டாக்ட், அக்கௌண்ட், டீல் மூணுலேயுமே அப்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம்.
அட்டாச்மெண்ட் வந்து காண்டாக்ட் மாடியூலில் மட்டும்தான் மூவ் ஆகுற மாதிரி கொடுத்துருந்தோம். அதனால அட்டாச்மெண்ட் வந்து இந்த இடத்துல காமிக்குது. pavi@gmail.com பேஸ் பண்ணி ஏற்கனவே இங்கே காண்டாக்ட் இருந்தது. அதனால அந்த காண்டாக்டோட அது வந்து மெர்ஜ் ஆகி அப்டேட் மட்டும் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ தான் வந்துட்டு அப்டேட் ஆகியிருக்கு. டேகுமே அது மாதிரி வந்து அப்டேட் ஆகியிருக்கு. அக்கௌண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா விப்ரோங்கிற கம்பெனி பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் கிடையாது. அது வந்து புதிதாக கிரியேட் ஆகிருக்கு அக்கௌண்ட்டாக. பாருங்க, புதிதாக அக்கௌண்ட்டாக கிரியேட் ஆகியிருக்கு. டேகும் மூவ் ஆகியிருக்கு. ரேஸ் அண்ட் ரிச்ங்கிற கம்பெனி பேஸ் பண்ணி ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தது. அதனால அது இப்பொழுது மெர்ஜ் ஆகி அப்டேட் மட்டும் ஆகியிருக்கு. டேகும் நமக்கு மூவ் ஆகியிருக்கு. டீல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வேல்யூலாம் நம்ம பாஸ் பண்ணி டீல் கிரியேட் பண்ணமோ அதுக்கேற்றபடி டீல் கிரியேட் ஆகியிருக்கும். பாருங்கள், டீல் நேமில் லீட் நேம் மற்றும் கம்பெனி கொடுத்துருந்தோம். அதை பொறுத்து நமக்கு டீல் நேம் வந்திருக்கு. அமௌண்ட்டில் என்ன வேல்யூ கொடுத்தோமோ அமௌண்ட்டில் அந்த வேல்யூ வந்திருக்கு. ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எதுவுமே கொடுக்கல. அதனால பைப்லைனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜை டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கு. க்ளோசிங் டேட் என்ன கொடுத்தோமோ அதை பொறுத்து அது வந்து இங்கே அப்டேட் ஆகியிருக்கு. ஜோகோ சிஆர்எம்ல மாஸ் கன்வெர்ட் பயன்படுத்தி காண்டாக்ட் அக்கௌண்ட் டீலாக எப்படி பல்க் ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.